ஹலோ, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையலில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சுயம் பண்ண போகிறோங்க. பச்சை பயிறு சுயம் பாருங்கள். பச்சை பயிரில் நம்ம சுயம் பண்ண போகிறோம். நான் 1 ஹவர் ஊற வச்சுக்கிறேங்க. இதை நல்லா ஊற வச்சுருக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்துடும். கொஞ்ச நேரம் ஊற வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா பூ மாதிரி வெந்துடும். சரிங்களா? நல்லா ஊற வச்சுருக்கிறேன் நான் பச்சை பயிறு. நான் வந்து அளவு எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இந்த கிளாஸில் தான் இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் பருப்பு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த 2 கிளாஸ் பருப்பை ஊற வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி கூட அதுதான் அளந்துக்கணும். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணின்ட்டு 2 கிளாஸ் பருப்புக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் வரும். பாருங்கள், குக்கரில் போட்டுக்கிறேன். குக்கரில் போட்டு நம்ம இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். சரிங்களா? நான் எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன். நம்ம பருப்பை வந்து நல்லா கழுவி குக்கரில் போட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நான் இதில் வந்து 4 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றி வச்சுக்கிறேன். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி ஊற்றாதுங்க, இதிலே சாப்பிட்டா வெந்துடும். ஏன்னா பருப்பு நம்ம ஊற வச்சுக்கிறோம் பாருங்கள், அதனால் நல்லா சாப்பிட்டா வெந்துடும். இப்போ இதை நம்ம அப்படியே குக்கர் போட்டு மூடிடுவோம். மூடிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். நல்லா வந்து வெந்துடும் பாருங்கள். நல்லா வந்து குக்கர் மூடியெல்லாம் போட்டாச்சு, ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. நம்ம இப்போ இது வந்து 3-4 விசில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து நல்லா வெந்துடணும், குழன்னு அந்த மாதிரி 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும், அப்புறம் காட்டுறேன் எப்படி செய்யணும். பாருங்கள், பருப்பு வந்து நம்ம விசில் இறங்கிச்சு. எப்படி வெந்திருக்கு பார்க்கலாமா? பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு, சூப்பராக. இதை நல்லா வந்து கொதிச்சு விடணும். பாருங்கள், சாஃப்டாக வெந்திருக்கு. இப்படி தான் வேகணும் இந்த பருப்பு. பச்சை பயிறு இல்லை தண்ணி இருந்தால் சுத்தமாக எடுத்துட்டு நம்ம இப்போ இதை இது பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வெல்லம் வந்து நான் பருப்பு வந்து 2 கப்பு எடுத்தேன், அதுக்கு 2.5 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏன்னா அளந்து எடுத்துக்கோங்க, ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டால் சாப்பிட முடியாது. அதுக்காக தான் நான் வந்து அந்த பருப்பு அளந்த ஒரு கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்புலேயே நீங்கள் எல்லாம் அளந்துக்கணும், வெல்லம்லாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்டு அதெல்லாம் ஒருத்தர் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அளவுக்கு மீறி போட்டாலும் சாப்பிட முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால் அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 கிளாஸ். இது மண் இல்லாத வெல்லம். மண் இருக்கிற வெல்லம் இருந்தால் அது கரைஞ்சால் மட்டும் போதும். ரொம்ப நம்ம ஜாஸ்தி வந்து இது பாவப்பாதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரையணும். 1/2 கிளாஸ் போட்டுக்கிறேன். ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, இன்னும் 1/2 கிளாஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கினா கூட போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் கரையட்டும், நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். பாவப்பதம் எதுவுமே இல்லை, நல்லா வெல்லம் வந்து பொங்கி வருது பாருங்க. இதெல்லாம் மண் இல்லை, நான் மண் இல்லாத வெல்லம் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணா வெல்லம் மண் இருக்கிற வெல்லமாக இருந்தால் வடிகட்டிடுங்க. பாவு பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு கொதிக்க வைங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஏன்னா அது வந்து நல்லா ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். நான் ஒரு ஸ்பூனு ஏலக்காய் பொடி, சர்க்கரை போட்டு அடிச்சுக்கிறேன், அதனால ஏலக்காய் பொடி அப்படி இருக்குது. ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. பாருங்கள், தேங்காய் திருவி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கோங்க. இதில் நல்லா நைஸாக தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
தேங்காய் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஏன்னா தேங்காய் இருக்கிற பச்சை வாசனை நல்லா போயிடும். பாருங்கள், நல்லா கொதிக்கிச்சிச்சு. நம்ம இப்போ வந்து அந்த பருப்பு நைஸாக பருப்பு வந்து நல்லா மசிச்சிருங்க. ரொம்ப மசிய வேண்டாம். இதிலே போட்டு கூட நம்ம நல்லா கரண்டிலே நல்லா வெந்துட்டு இருக்குது. அதனால் இதிலே போட்டு கூட நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தால் பருப்பு நல்லா வேணும். விட்டுங்கன்னா நல்லா அப்படியே கெட்டியாகிடும். நல்லா உண்டை பிடிக்கிற மாதிரி ஆகும். இந்த மாதிரி கெட்டியாகும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. உண்டை பிடிச்சிக்கணும். அப்புறம் மைதா மாவு கலக்கிட்டு எண்ணெயில் போட்டு விடுக்கலாம். அதெல்லாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடணும். அப்போ தான் நல்லா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுருங்க. பாருங்கள், மைதா மாவு எடுத்துருக்குறேன். கொஞ்சம் 2 கிளாஸ் பாருங்கள். 2 கிளாஸ் பருப்பு, 2 கிளாஸு மைதா மாவு. இது கூட கொஞ்சம் சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிக்கு உப்பு, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். தோசை மாவு சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவை கரைச்சிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், மாவு வந்து நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இப்படி இருக்கணும். கையில் இப்படி ஒட்டணும். அப்போ தான் இந்த உண்டையில் ஒட்டும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதுங்க. தோசை மாவு ஊற்றுற பதத்துக்கு மாவு மைதா மாவு கரைச்சிட்டேன். கரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடாயில் சூடு பண்ணிப்போம். பாருங்கள், ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். அதுக்குள்ளே அது வந்து நம்ம பூர்ணமாக உண்டை பண்ணின்னு வந்துடலாம். ஆயிலும் சூடாகிடும், போட்டு எடுத்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக உண்டை பண்ணிக்கலாம். அது பருப்பை இந்த மாதிரி உண்டை பண்ணின்னு வந்துடுங்க. மாவில் போட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சா பாருங்கள். போட்டுட்டு உடனே திருப்பி போடாதுங்க. கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ரொம்ப நேரம் வேக வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் திருப்பி விடுங்க. மேலே இருக்கிற மைதா மாவு தான் வேகணும். உள்ளே இருக்கிற பூர்ணம் நம்ம வெந்திருக்கு இல்லையா, இன்னும் அப்படியே திருப்பி போட்டு அப்படியே எடுத்துக்கங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பரான ஒரு சுயமாக ரெடி ஆயிடுச்சு. இதில் மஞ்சள்தூள் போடுவாங்க சில பேர். நான் வெள்ளையாகவே போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும். ரெடி பண்ணிட்டோம். சுயம் ரெடி. இன்னும் இருக்கிறத போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சுயம் எல்லாம் சுட்டுட்டோம். சூப்பர் டேஸ்டியான சுயம். பாருங்கள், நல்லா டேஸ்டியான சுயம். எல்லாருக்கும் வீட்டில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுயம் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் சுட்டாச்சு எல்லாத்தையும். பாருங்கள், சுயம் எப்படி வந்துக்குது பார்க்கலாமா? பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான சுயம். எல்லாருக்கும் பிடிக்கும். பச்சை பயிறு சுயம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிக்கும். யார் யாருக்கு இந்த சுயம் பிடிக்குமோ, ரொம்ப விருப்பமாக பச்சை பயிரில் பண்ணிக்கிறோம். அவ்வளோ ஹெல்த்தியானது, உடம்புக்கு நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ஒரு டேஸ்டியான பச்சை பயிறு சுயம். இது யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம். பாய்.